everyone, welcome back to my channel. I hope you all are doing great. So இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து இந்த லுக் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இது வந்து ஒரு க்ளீன் மேக்கப் லுக். ஆக்சுவலி இது வந்து ஒரு நோ மேக்கப் லுக். புது ஃபார்ம்ல புது பேர்ல. ஓகே. ஸோ இதான் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சின்ஸ் இது வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்கா இருக்கிறதுனால ஐ ஜஸ்ட் தாட் நம்ம மட்டும் வீடியோ போடலனா எப்படி. ஓகே. ஸோ அதனால ஐ ஜஸ்ட் தாட் நம்மளும் ஒரு வீடியோ போடுவோம். வை நாட். சாரி, இந்த க்ளீன் மேக்கப் எப்படி பண்றது தான் அப்படின்றத இன்னைக்கு வீட்டில் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு மேலே எதாவது அதிகமாக பேசாமல் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 நான் இப்போ வந்து என்னோட ஃபேஸ் மட்டும் தான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டெப் நம்பர் 1 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் அந்த பான்ஸோட சூப்பர் லைட் ஜெல் வந்து எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சம் நல்ல ஸ்கூப் எடுத்துட்டு சார் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் யூஸ்வலாக ப்ரைமருக்கு போக மாட்டேன். பட் இன்றைக்கி எனக்கு ப்ரைமர் யூஸ் பண்ண போல இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் இந்த டாஸ்லரோட ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். டு பி ஃப்ரேங்க், எனக்கு ப்ரைமர் இல்லாமல் பெரிய டிஃப்ரென்ஸ் எனக்கு எதுவும் தெரிஞ்சது கிடையாது. இது வந்து நான் அப்படியே வந்து ஒரு 1 to 2 மினிட் நல்லா விட்டுடுறேன். பிகாஸ் இதில் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அப்படியே மேக்கப் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் எப்படி ஸ்லிப் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே அது சீப்பின் ஆகட்டும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இப்போ வந்து பேஸ் மேக்கப்புக்கு போயிடலாம். சின்ஸ் இது வந்து க்ளீன் மேக்கப் லுக் அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து ஹெவி ஃபவுண்டேஷன் பேஸ் அப்படின்றது எதுவும் தேவை கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு இன்ஸ்டன்ட் பிபி க்ரீம் மாதிரி பண்ணுவோம் இல்லையா, நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு பிளேட்டில் ஒரு ஹாஃப் பம்ப் கிட்ட வந்து நான் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன் இவ்வளோ. அண்ட் இது கூட வந்து நான் கொஞ்சமாக வந்து இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் பார்ட்ஸில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து என்னோடய ஃபேஸோட சென்டர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் அப்படியே பேலன்ஸ் இருக்கட்டும். நம்ம வந்து எங்கே கவரேஜ் கம்மியாக இருக்கோ அங்கே வந்து நம்ம போட்டுப்போம். ஸோ நான் இப்போ வந்து இந்த பியூட்டி பிளெண்டர் வச்சு இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நான் என்னோடய அண்டர் ஐஸில் மட்டும் போட்டுக்கிறேன். கொஞ்ச நேரம் இது அப்படியே இருக்கட்டும். மீன்வேல் நம்ம வந்து ஐப்ரோஸ் வந்து போயிடுவோம். ஸோ ஐப்ரோஸ்க்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூலி எடுத்துகிட்டு நான் வந்து நல்லா வந்து இதை வந்து உள்ளே எந்த ஃபவுண்டேஷனும் இல்லாமல் ப்ரஷ் அவுட் பண்ணிக்கிறேன். அண்ட் வென் இட் கம்ஸ் டு க்ளீன் மேக்கப்னால் ரொம்ப அந்த ஃபெதரி ப்ரோஸ் தான் வந்து அவங்க போகிறாங்க. ஸோ அதனால் வில் சி நம்ம வந்து இந்த மஸ்காராலே முடிஞ்சு தான் பார்ப்போம். மஸ்காராவுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த எசன்ஸோட கெட் பிக் லேஷஸ் வால்யூம் பூஸ்ட் மஸ்காரா இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் அந்த ஐப்ரோ வந்து அந்த கோம் மட்டும் பண்ணி விட போகிறேன். ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். பிகாஸ் எனக்கு இந்த எஃபெக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அது சேம் டைம் எனக்கு வந்து கொஞ்சம் என்னோடய ஃபேஸ்க்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தோணுது. லைக் கேன் யூ see the difference? ரொம்ப சட்டிலான ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் மாதிரி இது வந்து கொடுக்குது. ஸோ வில் டேக் கேர் ஆஃப் இட். ஓகே, இதை வந்து நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய கையை வச்சே வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு நல்ல எக்ஸ்ட்ரா கவரேஜ் மாதிரி வந்து கிடைக்கிறதுக்காக. பிகாஸ் என்னோடய அண்டர் ஐ சர்க்கிள்ஸ் வந்து நிஜமாகவே ரொம்ப ஹார்ட் டார்க் சர்க்கிள்ஸ். இந்த மஸ்காரா வந்து நல்லா வந்து கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து தொடுவோம். இப்போவே கை வச்சிட்டோம்னா அது ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேஸ் வந்து நான் ஃபேஸில் எங்கெங்கெல்லாம் செட் பண்ணுமோ அங்கெங்கெல்லாம் செட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் இந்த சுகரோட செட் த டோன் டிண்டட் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். ஷேட் நம்பர் வந்து 30 சாக்கோச்சினோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணி வந்து என்னோடய அண்டர் ஐ எல்லாமே செட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் வந்து இது எனக்கு வந்து லைட்டர் ஷேட் தான், எப்படி சொல்கிறது, ஒரு ஹைலைட்டிங் ஷேட் மாதிரி. ஸோ அதனால் வந்து என்னோடய அண்டர் ஐ சென்டர் ஆஃப் த ஃபேஸ் செட் பண்ணுறதுக்கு வந்து இது நல்லா வந்து ஒர்க் ஆகும். ஸோ நான் அந்த பவுடர் வந்து கொஞ்சமாக அந்த கையில் எடுத்துட்டு பேலன்ஸ் வந்து எனக்கு இங்கே வந்து நான் வந்து நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐ ஷேடோக்கு ரொம்ப சட்டிலான ஒரு ஜஸ்ட் சிங்கிள் ஷேடோவில் என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த நைக்காவோட 10-in-1 ஐஸ் ஆன் மீ 10-in-1 ஐ ஷேடோ பேலட்டில் இருக்க இந்த டஸ்டி ரோஸ் மாதிரியான ஒரு ஷேடு வந்து ஒரு பிளெண்டிங் ப்ரஷில் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய ஐலிட்டில் ஒரு வாஷ் ஆஃப் கலர் மாதிரி கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் ஒரு லைட்டாக வந்து ஒரு கலர் தெரிகிறதுக்காக. ரொம்ப பெரிய வித்தியாசம் எனக்கு தெரிய வேணாம், லைட்டாக அது வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாலே வந்து எனக்கு லைக் பார்க்கும்போது பிளெயினாக இல்லாமல் லைட்டாக ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் மஸ்காராவுக்கு நான் அதே எசன்ஸோட கெட் பிக் லேஷஸ் வாட்டர் மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, லைக் கேன் யூ see the difference? லிட்ரலி இந்த மஸ்காரா வந்து இவ்வளோ அஃபோர்டபுள்.
லைக் இந்த லேஷ் பிரின்சஸ்ஸா லேஷ் வாரியரா இந்த மஸ்காரா எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸ் எசன்ஸில். பட் இந்த மஸ்காரா அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. பட் லிட்ரலி லுக் அட் த டிஃப்ரென்ஸ் இட் இஸ் மேக்கிங். நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்க்கு போயிடலாம். லிப்ஸுக்கு நான் அகைன் ஒரு சட்டில் நியூட் தான் போக போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரெவ்லானோட ஸ்ட்ரீட் வேர் இதில் வந்து இந்த ஷேட் வைன் எடுத்துக்கிறேன். வைன் எடுத்துகிட்டு என்னோடய லிப்ஸை வந்து அவுட்லைன் பண்ணிக்கிறேன். ஓகே, அவுட்லைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு மாவ் நியூட் ஷேட் தான் வந்து எனக்கு வந்து போன போல் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லாக்மியோட மேட் மெல்ட் லிக்விட் லிப்ஸ்டிக் ஷேட் வந்து மேவ் மெலோ இந்த ஷேடுக்கு வந்து போய்க்கிறேன். இது நல்ல ஒரு மாவிஷ் நியூட் ஷேட், எவ்ரிடே கலர் மாதிரி. பட் இது இன்கேஸ் நீங்கள் வந்து என்னோடய ஸ்கின் டோன்லலாம் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒயின் கலர் லிப் லைனர் இருந்தால் தான் வந்து இது உங்களுக்கு பெட்டராக ஒர்க் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வாஷ் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். வந்து நான் வந்து மஸ்காரா போடுறதுக்கு முன்னாடி செட்டிங் ஸ்ப்ரே அடிக்கணும்னு நினச்சேன், பட் மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த செட்டிங் மிஸ்ட்டை வந்து இந்த பியூட்டி பிளெண்டரில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். பிகாஸ் மஸ்காரா வந்து வாட்டர் ப்ரூஃப் இல்லையா, ஸோ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அது வந்து கரைஞ்சி ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி டெக்னிக் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் எஸ், இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக ஏதாச்சும் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், காமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அதெல்லாம் உங்கள் விருப்பம். பண்ண விருப்பம் இருந்ததுன்னா பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பாய்.